Hi guys, welcome back to my channel kavinila. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபவுண்டேஷன் கன்சீலர் யூஸ் பண்ணாம சிம்பிளா எப்படி மேக்கப் பண்றது அப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ப்ளம்மோட மாய்ஸ்சரைசிங்காக எடுத்திருக்கேன். நம்ம கன்சீலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் உங்கள்கிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரைமர் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறதா ஒன்லி மாய்ஸ்சரைசிங் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 70% ட்ரை ஆகும்போதே நம்ம வந்து லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளோட டார்க் சர்க்கிள் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் சுகரோட லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறம் வந்து அண்டர் ஐ கீழே உள்ள பிளாக்காக இருக்குல்ல அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அதனால் சின்ன ப்ரஷ் வச்சு நம்ம பண்ணும்போது தான் அது ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதனால் வந்து நான் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நீங்கள் லூஸ் பவுடர் எடுக்கும்போது அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அதிகமாக இதாகிடும். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு எங்கெங்கே வந்து டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல வந்து பிம்பிள்ஸ் வந்து மார்க்லாம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் நான் அழகாக கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காம்பேக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது அன்ஈவனாக தெரியும். அதை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக தான் நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரெஷ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சின்ன ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லூஸ் பவுடர் மட்டும் அந்த ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடரில் உள்ள ஸ்பாஞ்சை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே பிளாக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல மட்டும் லூஸ் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து நான் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்னா பிகினர்ஸ் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி மேக்கப் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த மேக்கப் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி மேக்கப் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி கன்சீலர் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வந்து நான் மேபிலின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சே யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் லூஸ் பவுடர் அப்ளை பண்ணேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸை ஃபுல்லாக ஈவன் பண்ணுறதுக்காக நீங்கள் காம்பேக்ட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்ளை பண்ணாதீங்க, அப்படியே ஈவனாக பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து காம்பேக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. காம்பேக்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோக்கு வந்து நான் ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பென்சில் இருக்கோ நீங்கள் ஐப்ரோ பென்சில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஐப்ரோ வந்து நேச்சுரல் லுக் கொடுக்குற மாதிரியும் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணின மாதிரி தெரியாத மாதிரியும் நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நம்ம டெய்லி மேக்கப் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஐப்ரோஸ் வரைஞ்ச மாதிரி காமிக்காமல் ரொம்பவே சிம்பிளாகவே நான் செஞ்சுருக்கேன். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணும்போது கீழே ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கெங்கே ஹேர் இல்லை அப்படிங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நீங்கள் பென்சிலை வச்சு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது ஐப்ரோக்குன்னு சீவறதுக்காக ஒரு ப்ரஷ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஐப்ரோ வந்து சீவினீங்க அப்படின்னா நேச்சுரல் லுக் கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இந்த ஐப்ரோக்கு என்ன பண்ணணும்னா சேம் ப்ரொசீஜர் தான் இது ஐப்ரோக்கு நான் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு சேம் அதே மாதிரியே நான் லைட்டாக சீவிக்கிறேன். நேச்சுரல் லுக் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து டேஸ்லரோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன். நான் டேஸ்லர் ஐலைனர் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி பெருசாக விங் ஐலைனர்லாம் போட போகிறதுல ரொம்பவே சிம்பிளாக தான் நான் வந்து ஐலைனர் வந்து போட போகிறேன். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு வந்து டைம் இல்லை, அந்த நேரத்தில் வந்து என்னால் வந்து ரொம்ப நேரம் வந்து மேக்கப் பண்ண முடியாது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ஐலைனர் மட்டும் போட்டாலே போதும். அதுவே வந்து உங்கள் லுக்கு வந்து ரொம்பவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி காமிக்கும். உங்கள் ஐயை வந்து ரொம்ப போல்டாகவும் ரொம்ப அழகாகவும் காமிக்கும். அதனால் நீங்கள் ஐலைனர் மட்டும் கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஐலைனர் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து காஜல் நான் வந்து போடுறேன். காஜலுக்கு வந்து நான் ஹிமாலயோட காஜல் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராவுக்கு வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா எடுத்து நான் மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். மஸ்காரா போட்டு முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் ரொம்பவே லைட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் லிப்ஸ்டிக்கை வந்து என்னோடய கையில் எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லைட்டாக லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து கூட அப்ளை பண்ணிங்க. இப்போ வந்து லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.